الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى صدق الله مولانا العظيم. அன்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த போர் கண்டன உலக சமாதான மாநாட்டினுடைய தலைவர் அவர்களே மற்றும் திருவருட் பேரவையினுடைய தலைவர் பொருளாளர் அருட்திரு மரியநாதன், அருட்திரு செல்வராஜ் ஆகியோர் இங்கு நமக்கு சொற்பொழிவாற்றி தெளிவுரை சென்றிருக்கிறார்கள். இறுதியாக மரியாதைக்குரிய உயர்திரு MSP மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியருடைய பெயரிலேயே தமிழ் பெரியசாமி என்று சேர்ந்திருக்கிறது. நான் கூட என்னுடைய பெயரிலே அரபி கலீல் அஹ்மத் சேர்த்துக் கொள்ளலாமா என்று பார்க்கிறேன். அது மிகவும் விருப்பமாக தோன்றியது எனக்கு. அவருடைய பேச்சும் தினமணியிலே படித்த மற்றும் ஆங்கில ஏடுகளில் ஆங்கில நாளிதழ்களிலே படித்த அத்தனை விவரங்களையும் அப்படியே பட்டியலிட்டு காண்பித்து விட்டார். இதற்கப்புறம் வேறொரு விரிவை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, கண்டனத்தையும் தெரிவித்து விட்டோம். எனவே நான் இங்க சில விஷயங்களை மட்டும், என்னை பொறுத்தவரை நான் இது போன்ற கூட்டங்களில் வெளியிடங்களில் வந்து பேசியதில்லை என்று நம்முடைய மரியாதைக்குரிய வக்கீல் ஷாபுல் அமீன் சாஹிப் அவர்கள் சொன்னது போல, நான் ஒரு பேச்சாளனாக என்னை என்றைக்கும் கருதியதும் இல்லை, எனக்கு பேசவும் தெரியாது. நான் ஒரு சாதாரண மாணவன், அன்றைக்கும் மாணவன், இன்றைக்கும் மாணவன். நான் என்னுடைய எண்ணத்தை சொல்லுகிறேன், மற்றவருடைய எண்ணத்தை சொல்லவில்லை. மற்றவர்கள் நினைக்கலாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நான் சொல்லுவேன், அறிவு பயணம் அறியாமையில் தொடங்குகிறது, இறுதியில் அறியாமையில் தான் முடியும். எப்படி உயிர் பிரிந்தது என்று அறியாமல் தான் உயிர் பிரியுமே தவிர, உயிர் பிரிந்ததை பற்றி, உயிர் பிரிகிறதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற மருத்துவ விஞ்ஞானிக்கு உயிர் பிரியும் போது கூட அவருக்கு கூட தெரியாது உயிர் எப்படி பிரிந்தது. எனவே அறிவு பயணம் அறியாமையில் தொடங்கி அறிந்தது போல் பாசாங்கு செய்து அறியாமையிலேயே முடியும். அந்த நிலையில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள் முன் வைக்க நான் முயல்கிறேன். ஆண்டவர் நம் மீது கருணை காட்ட வேண்டும். நம் மீது என்று சொன்னால் இப்பூ உலகில் வாழுகிற வருகிற மனித சமுதாயத்தின் மீது அருள்பாலிக்க வேண்டும், கருணை காட்ட வேண்டும். ஏனென்றால் அவன் தன்னை, இந்த அண்டசராசரத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்து பாதுகாக்கிறவன் என்று திருவேதத்திலே அருள் புரிகிறான். தன்னை ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளி மட்டுமல்ல பாதுகாவலன் என்று சொல்கிறான். அதே போல அவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளிலே இறுதியாக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்திற்கும் ஆண்டவன் புறத்தில் இருந்து அருளாக வந்தவர் என்று சொல்லுகிறார். எனவே அந்த நபியுடைய வாழ்க்கையும் வழியையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களும், அவர்களை இன்னும் அறிய முற்பட்டுக் கொண்டிருக்கிற, அவர்களுடைய சொல்லை உலகத்திலே நடாத்த முற்பட்டுக் கொண்டிருக்கிற சமயத்தாலோ அல்லது வேறு ஒன்றாலோ பெயர் வேறாக பெற்றிருந்தாலும் கூட எல்லோரும் இணைந்து ஓர் உலகம் வேண்டும், ஒரே எண்ணத்திலே வாழுகிற உலகம் வேண்டும், சமாதான நோக்கோடு வாழுகிற உலகம் வேண்டும், சாந்தியோடு வாழுகிற நோக்கம் கொண்ட உலகம் வேண்டும். உலகத்தில் எந்த இடத்திலும் எந்தவித பாகுபாடோ வேறுபாடோ மாறுபாடோ கருத்து திரிவுகளோ இருக்கக்கூடாது என்று எண்ணுகிற நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமே. இதே போல உலகம் முழுவதும் எண்ணுகிறது என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. நடப்பிலே சில வேறுபாடுகள் இருந்தால் கூட, நடப்பிலே சில நடிப்புகள் கலந்தாலும் கூட, உண்மையில் எல்லோரும் நல்லதைத்தான் விரும்புகிறார்கள், நல்லதே நடக்க வேண்டும் என்றுதான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். மனிதர்களாக பிறந்தவர்கள், பகுத்தறிவோடு பிறந்தவர்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பகுத்தறிவு இல்லாத பிராணி பக்குவமாக நடந்தால் யாரும் ஒன்றும் சொல்ல போவதில்லை. மாடு அடுத்தவன் வயலிலே மேய்ந்து விட்டால் மாட்டுக்காரனைத்தான் குற்றம்
மாட்டை குற்றம் சொல்லினால் குற்றம் சொல்லியவனும் அதுவாகவே ஆகுவார். மாட்டுக்காரனைத்தானே குற்றம் சொல்ல முடியும். இதே போல வண்டியிலே ஒரு மாடு பூட்டி ஓட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த மாடு யார் மீதாவது மோதி விட்டது என்று சொன்னால் அந்த வண்டியை ஓட்டியவனைத்தான் கைது செய்ய வேண்டும் என்ற மாட்டை அல்ல. எனவே பகுத்தறிவு படைத்த மனிதன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். பக்குவத்தை சுருக்கி சொல்வதானால் ஒரு தனி மனிதனால் முழு மனித சமுதாயத்துக்கும் முழு மனித சமுதாயத்தால் தனி மனிதனுக்கும் நன்மை கிடைக்குமானால் அது மனிதம், அது மனிதநேயம். இல்லை, இதற்கு மாறாக ஒரு தனி மனிதனால் மனித சமுதாயத்துக்கோ அல்லது முழு மனித சமுதாயத்தால் ஒரு தனி மனிதனுக்கோ தீங்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அங்கே மனிதம் என்ற விழுக்காடு குறைந்து கொண்டே போய் மிருக பாவம் என்ற விழுக்காடு கூடிக்கொண்டே போகும். என்றைக்கு அதுதான் பொதுவாக உலகிலே நடப்பிலே பார்க்கிறோம். அதிலும் யாருடைய கையிலே செல்வம் இருக்கிறதோ, செல்வாக்கு இருக்கிறதோ, யாருக்கு வாய்ப்பும் வசதியும் இருக்கிறதோ, தங்களுடைய ஆட்சியை, தங்களுடைய அதிகாரத்தை இந்த உலகத்திலே நிலவச் செய்ய வேண்டும் என்று தங்களுடைய ஆசனத்திலே அசைந்து கொடுக்காமல் அமர்ந்திருப்பார்கள். யார் என்ன சொன்னாலும் சரி. உதாரணத்திற்கு இங்கே எடுத்துக் கொள்ளுங்கள். உலகம் முழுவதிலும் 600க்கும் மேற்பட்ட இதையும் சேர்த்தால் 601வது இடத்திலே இந்த ஈராக் போரை கண்டனம் செய்த பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் வாஷிங்டனிலே 5 லட்சம் பேர் கூடினார்கள் என்று சொன்னால் மாபெரும் ஆச்சரியம். அங்கே அதுபோன்ற நகரங்களிலே மக்கள் கூடுவதே கிடையாது. சாதாரணமாக சப்தமே கேட்கக்கூடாது. இது போன்று மைக் வந்து சப்தமே கேட்கக்கூடாது. ஒரு நாள் போலீஸ் வந்து விட்டது எங்களை பிடித்துக் கொண்டு போவதற்காக. என்னவென்று பார்த்தால் ரமலான் மாதத்திலே அதாவது இரவு தொழுகைக்கு பின்னாலே சில நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அது உறங்கியதற்கு பிறகு என்ற காரணத்தினாலே அந்த சத்தம் வெளியே கேட்டுவிட்டதால் மறுநாள் காலையிலே போலீஸ் வந்து விடுகிறது எங்களை அழைத்துக் கொண்டு செல்வதற்காக. எங்கே? ஆம்ஸ்டர்டாமில் இருக்கும் பொழுது என்னவென்று கேட்டால் நீங்கள் இரவு சத்தமாக பேசிக் கொண்டிருந்தீர்கள். அப்படி சத்தத்தையே விரும்பாத நாட்டிலே இதே நியூயார்க்கிலும் அப்படித்தான். அங்கே நாங்கள் சென்றிருக்கும் பொழுது இங்கே சாதாரணமாக ரமலான் மாதம் இருக்கிறது, நோன்பு இருக்கிற மாதம். அந்த மாதத்திலே 12-13 மணி நேரம் நோன்பு இருக்கும், அவ்வளவுதான் விரதம் இருப்போம். அங்கே 19.25 மணி நேரம் நோன்பு என்பதே 10.25 மணி நேரம். அதாவது பதில் தொழுகை என்பது 2:45க்கு 1:45 வாங்க 2:15 தொழுகை. இரவு இஷா நோன்பு திறப்பதும் மலைப்பு தொழுவதும் இரவு 11 மணிக்கு. இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே தான் எல்லா விஷயமும் செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்திலே அங்கே நான் பார்த்த பொழுது நியூயார்க்கிலே கொரோனோவிலே இருக்கிற ஒரு மஸ்ஜித், அங்கேதான் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி போயிருக்கிறோம். அந்த ஒரு மசூதிக்கு அன்றைக்கு நோன்பு லண்டனில் இருந்து போகிற காரணத்தினாலே 23.25 மணி நேரம் 23.25 மணி நேரம். ஆனால் கடவுளுக்காக என்று சொல்லும் போது எதுவும் இலகுவாகும் என்ற அர்த்தத்தை அங்கேதான் புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு பிறகு அங்கிருந்து நியூ ஜெர்சிக்கு போகிறோம். அங்கிருந்து மிகப்பெரிய இந்த போர்ட் கம்பெனி இருக்கிற அந்த இடத்துக்கும் போயிருந்தோம். கோபோ பெரிய ஒரு அதாவது அரங்கு, அதில் ஒரு இது போன்ற மாநாடு நடந்தது. அதற்கு பிறகு இந்த 110 மாடி கட்டிடம் இடிக்கப்பட்டதே அந்த கட்டிடம் இருக்கக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அந்த இடத்திலே தான் தப்லீக் மர்கஸ் இருக்கிறது. சொல்ல போனால் அந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் மதீனா என்று பெயர். மதீனா மஸ்ஜித் அதற்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த கட்டிடத்தை பார்க்கவும் செய்தோம். எது இடிபட்டதோ படத்திலே மட்டுமில்லை, நேரிலேயே பார்க்கவும் செய்தோம். அதற்கு அருகிலே இருக்கிற ஒரு கட்டிடத்திற்கு அங்கே லிப்டிலே போன ஞாபகம் இன்றைக்கும் இருக்கிறது. அதை நினைக்கும் பொழுதே உடல் மேலே வருகிறது. 54வது மாடிக்கு போனோம் கனடா விசா வாங்குவதற்காக. பட்டுக்கு புறப்பட்டது 54 சட்டென்று நின்று விட்டது. புறப்பட்டதுதான் தெரிந்தது. நாம் என்ன 14 விட்டு தாண்டவே இல்லையே. 14 நாம் பிறப்பிலப்ப கட்டது. இன்றைக்கு வரை ஏதோ பம்பாயில 34, 35 இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல தாண்டவே இல்லையே. அங்கே 110 போனது என்றால் கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். முதன்முதலாக சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், உலகத்திலே நீதி நிலைப்பதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்ற எண்ணம் மனிதனுக்கு இல்லையானால் அவன் மனிதனாக எப்படி ஆக முடியும்? அடிபட்ட பிறகுதான் சுற்றி வர வேண்டுமா? நம்முடைய தமிழ் பெரியசாமி மரியாதைக்குரிய அவர்கள் அதற்கு முன்னால் பேசிய அவர் சொன்னார், ஒரு கதை சொன்னார். எனக்கு அப்பொழுது செல்வராஜ் சொன்னார். அப்பொழுது ஒரு கதை அவர்களுக்கு வந்தது. ஒன்றை படிப்பதற்கு நாமே சுயமாக படித்து அனுபவப்பட்டு தான் தெரிய வேண்டுமா? இல்லையே.
பலருடைய படிப்பினைகளை ஒன்றாக சேர்த்துக் கொள்கிறவன் தானே பண்டிதராகிறான். பலருடைய அனுபவங்களை தான் எடுத்துக்கொண்டால் அவன் மிகப்பெரிய மேதையாகிறான். பலருடைய அனுபவங்களை தன்னுடைய அனுபவமாக எடுத்துக்கொண்டால் அவன் மிகப்பெரிய அறிஞனாகிறான், பேரறிஞனாகிறான். இதற்கு ஒரு அவர் சொல்லும் போது அந்த கதை இதுபோல் ஒத்திருக்கிறது. அதாவது ஒரு சிங்கம், அந்த கதை சொன்னார். ஒரு சிங்கம், ஒரு நாய், ஒரு ஓநாய், ஒரு நரி, இந்த மூன்றும் சேர்த்து வேட்டைக்கு போனதாம். இந்த மூன்றும் சேர்ந்து வேட்டைக்கு போனது. ஒரு சிங்கம், ஒரு ஓநாய், ஒரு நரி, மூன்றும் சேர்ந்து வேட்டைக்கு போய் ஒரு மான், ஒரு குதிரை, ஒரு முயல், இந்த மூன்றையும் வேட்டையாடி கொண்டு வந்தது. ஒரு குதிரை, ஒரு மான், ஒரு முயல், மூன்றையும் வேட்டையாடி கொண்டு வந்தது. மூன்று செத்து கிடக்கிறது. யானை வேட்டை ஒன்று, சிங்கம் வேட்டையாடவில்லை. மற்ற ஓனாயும் முயலும் நரியும் தான் வேட்டையாடியது. மூன்றையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு இப்போது ஓனாய்க்கு சிங்கம் கேட்டதா, ஓனாயிரத்திலே பங்கு வை. மூன்று கிடக்கிறது, குதிரை, மான், முயல், பங்கு வை, யார் யாருக்கு எது. ஓனாய் சொன்னதாம், ராஜா நீங்க ரொம்ப பெரியவர், ஆகையினால உங்களுக்கு குதிரை, நான் சுமாரான ஆள், அதனால எனக்கு மான், இந்த நரிப்பை பொடிப்பை இவனுக்கு முயல். இதை கேட்டுச்சோ இல்லையா, சிங்கத்துக்கு வந்துச்சு கோபம், ஓடி ஒரு அடி விட்டுச்சு. இந்த ஓனாயுடைய ஒரு கண் அப்படியே கலந்து விழுந்துருச்சு. அடுத்தது சிங்கம் சொல்லுச்சு நரிய பார்த்து, டேய் நீ பங்கு வைடா. நரி சொல்லுச்சான், ராஜா உங்க மதிய சாப்பாட்டுக்கு குதிரை, இரவு சாப்பாட்டுக்கு மான், காலையில டிஃபனுக்கு முயல், உனக்கு நான் பார்த்துப்பேன் எதையாவது வேற. இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கிற எங்க இருந்து வந்து சொல்ல அறிவு?